கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளில் உங்களை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையினால் கிருபையினால் தேவன் நிரப்புவாராக. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறானாம். ஆம் அருமையானவர்களே, தேவன் இல்லை என்று ஒருவன் தன் மனதிலே சொல்லிக்கொண்டு அலையவானால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியாது. தங்களை தாங்களே அவர்கள் கெடுத்து அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவன் இல்லை என்று சொல்லாதபடிக்கு தேவன் இருதயத்தில் வாசம் செய்கிறார், என் இருதயத்திலே அவர் குடிக்கொண்டிருக்கிறார், என் இருதயத்தின் பாரங்களை சுமக்கிறவர், என் கண்ணீரை துடைக்கிறவர், என் வேதனைகளை நீக்கிறவர் என்று அவரை முழுமையாக நீங்கள் நம்புவீர்களானால் அவருடைய இருதயம் உங்களை தாங்கும், அவருடைய கண்கள் உங்களை காணும். தேவன் இல்லை என்று உங்கள் மனதில் சொல்லாதபடிக்கு நீங்கள் சொல்லுவீர்களானால் அவரை வருத்தப்படுத்துவீர்கள். தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் பரலோகத்திலிருந்து அநேக மனுப்புத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறாராம். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்கள், யாரெல்லாம் அவரை உணர்கிறார்கள், யாரெல்லாம் அவரை தியானிக்கிறார்கள், யாரெல்லாம் அவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, அப்பொழுது தேவன் இல்லை என்று தானே அர்த்தம் அப்படி என்று அநேக நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார், உங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அந்த வேத பகுதியில் சொல்லுது பாருங்கள், தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்வார்களாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறவன் தங்களை கெடுத்துக் கொள்ளுவான். அருவருப்பான பாவங்களுக்குள்ளாக அவன் தாங்களே அவன் சிக்கிக்கொள்ளுவான். அருமையான இந்த நாளில் இந்த வேத பகுதி உங்களோடு பேசும்படி தேவன் செய்திருக்கார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.